Hi dear students, நம்மளுக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு நல்ல கிரேட்டான நியூஸ் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உடைய அப்டேட்ல நம்மளுக்கு இந்த கால்நடை மருத்துவம், அதாவது வெட்டனரி கோர்சஸ் தனுவாஸ் ஆஃபர் பண்ற இந்த வெட்டனரி அண்ட் பிடெக் கோர்சஸ் உடைய அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ வந்து நாளையில இருந்து வந்து ஓபன் பண்றதாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நீங்க அப்ளிகேஷன்ஸ்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருந்தீங்க அல்லது உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் ஏதாவது நீங்க சரியா அப்லோட் பண்ணாம இருந்திருக்கீங்க அப்படின்னா அதை எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு ஜூலை 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை 3 நாட்கள் அவகாசம் தரப்பட்டுள்ளது அப்படிங்கிற அப்டேட் வந்து நம்மளுடைய வெட்டனரி கோர்சஸ்ல இருந்து சொல்லியிருக்காங்க. சோ நீங்க இந்த கரெக்ஷன்ஸை வந்து எந்த வெப்சைட்ல நீங்க பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா adm.tanuvas.ac.in அப்படிங்கிற வெப்சைட்ல நாளைக்கு காலையில உங்களுக்கு என்ன ஆயிரும் 10 மணில இருந்து உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரா நீங்க லாகின் பண்ணி பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சோ இந்த இதே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய பாராமெடிக்கலுக்கும் இன்னமும் கேட்டுட்டு இருக்கீங்க. பாராமெடிக்கல் பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த 90 டிகிரி கோர்சஸுக்கோ அல்லது ஃபார்மா டி கோர்சஸுக்கோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் விண்டோ ஆப்ஷன் வந்து கிடையாது. சோ அப்ளிகேஷனை வந்து திருத்தம் செய்யறதுக்கோ சர்டிபிகேட்ஸ் சரியா அப்லோட் பண்ணாததுக்கு வந்து நம்மளுக்கு அப்லோட் பண்றதுக்கோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து கிடையாது. தனுவாஸ்ல நடக்கிற மாதிரி இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு கிடையாது. சோ அதனால யாருமே பாராமெடிக்கலுக்கு வந்து நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நம்மளுக்கு எந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனும் கிடையாது, அதே மாதிரி கரெக்ஷன் விண்டோவும் கிடையாது. பாராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கலி சேலஞ்சஸ் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் தவிர வேற யாருக்குமே கிடையாது. அவங்க தான் சென்னைக்கு வந்து போகணும். சோ இதுல இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு 2-3 நாளாவே நம்மளுடைய அமைச்சர் வந்து ஒரு நியூஸை வந்து கொடுத்திருந்தாங்க. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க, நம்மளும் அதை பத்தி வீடியோவும் போட்டிருந்தோம். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய கவுன்சிலிங் வந்து தாமதம் ஆகுறதுனால ஜூலை மாதமே நம்ம வந்து மித்த கோர்சஸ் எல்லாத்துக்கும், அதாவது பாராமெடிக்கலுக்கும் சரி அண்ட் தனுவாஸ் ஆஃபர் பண்ற கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கும் ஜூலைல கலந்தாய்வு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை கொடுத்திருந்தாங்க. சோ இந்த அப்டேட்டுக்கும் இன்னைக்கு கிடைச்ச நம்மளுக்கு வெட்டனரி கோர்சஸ்ல பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் இது வந்து ரிலீஸ் பண்ணிருக்கும்னு சொல்லியிருக்காங்களா. அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஜூலை இறுதியில் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட உள்ளது அப்படிங்கிற அப்டேட்டும் வெட்டனரி கோர்சஸ்க்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. சோ ஜூலை இறுதியில தான் ரேங்க் லிஸ்ட் வந்துச்சுன்னா அப்புறம் எப்போ வந்து கவுன்சிலிங் நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆகஸ்ட்ல தான் கவுன்சிலிங் நடக்கும். அப்ப ஜூலைலயே எப்படி இவர் சொன்ன மாதிரி அமைச்சர் சொன்ன மாதிரி எப்படி ஜூலைல வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண முடியும்? அது வெட்டனரி கோர்ஸ் ஆகட்டும் பாராமெடிக்கல் கோர்சஸ் ஆகட்டும் அது எப்படி தொடங்க முடியும்? இது மட்டும் இல்லாம நம்மளுக்கு இன்னொரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா 21 ஹவர்ஸ் ஆகுது இந்த வீடியோல. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்ப வந்து அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய அப்ளிகேஷன் வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற அப்டேட் கேட்டதுக்கு அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜூலை 8ஆம் தேதி இந்த நீட்டோடைய பிரச்சனை எல்லாம் இருக்குது பாத்தீங்களா, அந்த கேஸ் வந்து ஜூலை 8ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது இல்லைங்களா. சோ அன்னைக்கு என்ன அதை சொல்றாங்க, அந்த முடிவு என்ன சொல்றாங்கிறத பார்த்துட்டு அதுக்கடுத்து நாங்க வந்து அப்ளிகேஷன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவோம். அதாவது ஜூலை 8ஆம் தேதி இந்த கேஸை ஃபைல் பண்ணது எல்லாமே இமீடியட்டா ஒரே நாள்ல ஜூலை 8ஆம் தேதி எல்லாத்துக்கும் ரிசல்ட் கிடைக்க போறது கிடையாது. இட் வில் டேக்ஸ் டைம், அதை ப்ரொசீட் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் அவர் சொன்னது வந்து ஜூலை 8ஆம் தேதி நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்குதுங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸை வந்து ஓபன் பண்ணிருவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்திருக்காரு. சோ ஏற்கனவே கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பிளஸ் இன்னைக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட், அதுக்கடுத்து நம்மளுக்கு தனுவாஸ்ல வந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இட்ஸ் a totally controversy. சோ இதுல ஜூலை இறுதியில தரவரிசை ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்கன்னா எப்படி ஜூலைலேயே கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண முடியும்? இறுதின்னு தான் சொல்லியிருக்காங்க. இட் மீன்ஸ் லாஸ்ட் வீக் ஆஃப் ஜூலைல வெட்டனரி கோர்சஸ் உடைய ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் கவுன்சிலிங் ஆகஸ்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பாராமெடிக்கல் உடைய ரேங்க் லிஸ்ட் வந்து எப்ப ரிலீஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஜூலை 2nd வீக் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய வெட்டனரி கோர்சஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஜூலை இறுதியில் சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லா இன்ஃபர்மேஷனையும் பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு கவுன்சிலிங் வந்து ஆகஸ்ட்ல தான் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய கவுன்சிலிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாராமெடிக்கலுக்கோ வெட்டனரி கோர்சஸ்க்கோ கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ அதனால நீங்க யாருமே நிறைய டிப்ரெஷன் போக வேண்டாம், எந்த ஆன்சைட்டியும் வேண்டாம், கூலா ஹாப்பியா ரிலாக்ஸா இருங்க. சோ அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த டாக்குமெண்ட்ஸையும் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஹோப் உங்களுக்கு வந்து இது கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல வந்து தெரியப்படுத்துங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு ஹாப்பியா இருக்கும். Thanks for watching.